நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தேவ சமூகத்திலே இந்த அற்புதத்தின் நாளில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உலகில இவ்வளவு படிப்பறிவு இருந்தும் நீ ஆண்டவரை நம்பி இருக்க பாத்தியா அப்படின்னு உலகம் சொல்லத்தான் செய்யும். ஆனா நீ கர்த்தரை நம்பி இரு. இவ்வளவெல்லாம் நீ திறமசாலியா இருந்து நீ ஆண்டவர் ஆண்டவர் சொல்ற பாத்தியா, ஏன் இப்படி சொல்றேன்னு உலகம் கேட்கத்தான் செய்யும். ஆனா நீ கர்த்தரை நம்பு. இவ்வளவு காலமா நீ பட்ட பாடு போதாதா என்று இந்த உலகம் கேட்கத்தான் செய்யும். ஆனாலும் நீ கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோம் பேறு பெற்றோம், உண்மையிலே அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்பினோம் பேறு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் இந்த உலகத்துல சத்துரு நம்மை ஜெயிக்க முடியாது. உலகம் நம்மை ஜெயிக்க முடியாது. உன் நம்பிக்கையை விட்டுடாத. கர்த்தரிடத்தில் தைரியமாயிரு. கர்த்தரை நம்பினோர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பி இருப்போமானால் நிச்சயமாகவே நிச்சயமாய் விடுதலை உண்டு. முற்பிதாக்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், பரிபூர்ணமாய் கர்த்தரை நம்பினார்கள். ஆமென். இன்று நம்மை பின்னி பிணைச்சிருக்கிற இந்த கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி சுதந்திரமா ஆண்டவர் நம்ம விடுதலை பெற்ற பெண்மான்களை போல இந்த பூமியில வாழ்ந்து சுகமாய் இருக்க தெய்வம் அனுக்கிரகம் செய்வார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. என்ன குருட்டு விசுவாசம் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அதை பத்தி எல்லாம் காதுல வாங்க கூடாது. நான் கர்த்தரை நம்புறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் சொன்னதை நம்புறேன். தேவ சமூகத்தை நம்புறேன். முற்பிதாக்கள் கர்த்தரை நம்பினார்கள், விடுதலை பெற்றார்கள். ஹல்லேலூயா.